إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا تؤتوا السفهاء أموالكم التي جعل الله لكم قياما وارزقوهم فيها وكسوهم وقولوا لهم قولا معروفا صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சூரத் அன்-நிசாவினுடைய 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கலாம். வலா துஅத்து சுஃபஹாஅ அம்வாலக்கும் அல்லதி, எல்லாம் வல்ல இறைவன் இந்த இறை வசனத்தின் மூலமாக அனாதைகளை பற்றியும் அந்த அனாதைகளுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரங்களை பற்றியும் அந்த பொருளாதாரங்களை அந்த ஆதரவற்றவர்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் எப்படி அதை பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றியும் இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றார். வலா துஅத்து சுஃபஹாஅ அம்வாலக்கும் அல்லதி, அனாதைகளினுடைய பொருள்களுக்கு நீங்கள் மேலாளராக இருந்தால், ஒரு ஆதரவற்ற ஒருவருக்கு அவரை பாதுகாக்கக்கூடிய ஒரு காப்பாளராக, அவரை பாதுகாக்கக்கூடிய ஒரு மேலாளராக ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்யணும்? அவருக்கு அல்லாஹ் ஒரு அறிவுரை இந்த இடத்த சொல்றான். ஒரு ஆதரவற்ற ஒரு அனாதையான ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்க பொருளாதாரங்களை பாதுகாக்கக்கூடிய நிலையில நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் புத்தி குறைவானவர்களாக இருந்தால், அவங்க புத்தி குறைவுள்ளவர்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு விவரம் தெரியல, அவங்கள்ட்ட அவங்க சொத்தை கொடுத்தா அதை பராமரிக்க தெரியாது, அந்த சொத்தை பாதுகாக்க தெரியாது, அல்லது அவங்களுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாத நிலையில் அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஜஅலல்லாஹு லகும் கியாமன், அவர்களினுடைய வாழ்விற்கு ஆதாரமாக அல்லாஹ் உங்களிடம் ஆக்கி தந்த அவர்களுடைய செல்வத்தை அல்லாஹ் சொல்றான். அவருக்குன்னு ஒரு சொத்து இருக்கு, அதை அவரை எப்படி பாதுகாக்கிறீங்களோ அதே போன்று அவருடைய பொருளாதாரத்தை நீங்க தான் பாதுகாக்கணும். அப்ப அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு ஆதாரமாக அல்லாஹ் ஆக்கி தந்த அவர்களுடைய செல்வத்தை, அவருடைய பொருளாதாரத்தை அவங்கள்ட்ட நீங்க ஒப்படைக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ். யாருக்கிட்ட ஒப்படைக்க கூடாது? அவர்களுக்கு புத்தி சுவாதீனம் கிடையாது, அந்த சொத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது தெரியாத ஒரு நிலை இருக்குது, அவர்கிட்ட பலகீனம் அடைஞ்ச நிலையில இருக்கிறார், அல்லது அவரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பைத்தியமா இருக்கிறார், பராமரிக்கக்கூடிய தகுதி இல்லாம இருக்கிறார், அந்த காசை கொடுத்தோம்னா அதை எப்படி பாதுகாக்கணுங்க கூடிய விவரம் இல்லாத நிலையில இருக்கிறார். இந்த மாதிரி நிலையில அவர்கள் இருந்தால் அவங்கள்ட்ட என்ன செய்யாதீங்க? அந்த பணத்தை, அந்த சொத்தை, அந்த பொருளாதாரத்தை நீங்க அவங்கள்ட்ட ஒப்படைக்காதீங்க. அவர்களுடைய சொத்துக்கள் வீணாகாமல் இருக்கிறத பற்றியும் அவர்களுடைய உரிமைகள் பாதுகாப்பதை பற்றியும் இந்த வசனத்தினுடைய வார்த்தைகளில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காமிக்கிறான். வலா துஅத்து சுஃபஹாஅ அம்வாலக்கும் அல்லதி ஜஅலல்லாஹு லகும் கியாமன், அனாதைகளின் பொருள்களுக்கு நீங்கள் மேலாளராக இருந்து அவர்கள் புத்தி குறைவுள்ளவர்களாக இருந்தால் அவர்களுடைய வாழ்விற்கு ஆதாரமாக அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய அவர்களுடைய சொத்தை அவங்ககிட்ட நீங்க கொடுக்காதீங்க. அப்ப எப்போ கொடுக்கணும்? விவரம் உள்ள ஆளா இருந்தா என்ன செய்யணும்? சின்ன பிள்ளையில இருந்து ஒருத்தரை நாம எடுத்து வளர்க்கிறோம், அவருக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, ஆதரவற்ற அனாதை நிலையில் இருக்கிற ஒருத்தரை நாம எடுத்து வளர்க்கிறோம். இப்போ அவரு ஒரு வயது பருவத்தை அடைஞ்சிட்டார், நல்லா தெளிவான ஆளா இருக்கிறார், அவர்கிட்ட அவருடைய சொத்தை ஒப்படைச்சோம்னா அவர் நல்லா பார்த்துக்குவார், அவருடைய சொத்தை கையாளக்கூடிய தகுதி அவருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல எந்த விதமான குறையும் இல்லாமல் அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும்னு இதுக்கு முந்தைய வசனத்துல அல்லாஹ் பேசுறான். அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம அவங்க சொத்தை அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, உங்க சொத்தை அவங்க சொத்தோட கலப்படம் கூட செய்யக்கூடாதுங்கிறான். அவங்களுடைய சொத்து என்னவோ அந்த சொத்தினுடைய மதிப்பு என்னவோ அதை அப்படியே ஒப்படைக்கணும்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் இந்த வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த பொருளாதாரத்தை, அந்த சொத்தை, அந்த பணத்தை பாதுகாக்கக்கூடிய திறமை இல்லாம, அதை பராமரிக்கக்கூடிய தகுதி இல்லாம, விவரம் இல்லாம, பலகீனம் அடைஞ்ச நிலையில இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க ஒப்படைக்காதீங்க, நீங்களே என்ன செய்யுங்க, அதை வச்சுக்கோங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வர்ஸுகூஹும் ஃபீஹா வக்ஸூஹும், அதிலிருந்து அவர்களுக்கு உணவளியுங்கள்,
அதிலிருந்து அவர்களுக்கு உணவளியுங்கள், ஆடையும் அழியுங்கள். ஒக்கூலுலகும் கௌலம் மாரூஃபா, இன்னும் அவர்களிடம் கனிவான வார்த்தைகளை கொண்டே பேசுகள் என்பதாக எல்லாம் உள்ள இறைவன் ஒரு அனாதை, அந்த விவரம் இல்லாத ஒரு அனாதையா இருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய சொத்து இருக்கு, ஆனா விவரம் இல்லை, தகுதி இல்லை, மனநல பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாரு, பலகீனமான முறையில இருக்கிறார். இந்த மாதிரி ஆட்கள் உங்கள்கிட்ட, அந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, அவங்களுக்கு அவர்களுடைய சொத்துகளிலிருந்து உணவளியுங்க, அவங்களுக்கு நல்ல ஆடைகள் அணிந்து கொடுங்க, வாங்கி கொடுங்க. கூடுலகும் காலம் மறுபா, இன்னும் அவர்களிடத்துல நீங்கள் கனிவான முறையில் பேசுங்கள் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி காண்பிக்கிறான். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, பொருளாதாரங்கள் வீணாக போயிடக்கூடாது. விவரம் இல்லாத ஒருத்தர்கிட்ட அவருடைய சொத்தை நீங்க ஒப்படைச்சாலோ, விவரம் இல்லாத ஒருத்தர்கிட்ட, அதை கையாள தெரியாத ஒருத்தர்கிட்ட அந்த காசு பணத்தை நம்ம கொடுத்தாலோ அதை அவர் வீணாக்குவார். அதைத்தான் அல்லாஹ் இங்க சொல்ல வரான். அதை அவர் வீணாக்கிடுவார். ஒண்ணு அவரால் பராமரிக்க முடியாது, அவரை யாராவது ஏமாத்திட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா அவர் அதை வீணாக்கிடுவார். அப்ப இந்த பொருளாதாரங்கள் வீணாகுவதை ஒருபோதும் அல்லாஹ் விரும்புறதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு 3 காரியத்தை சொல்றாங்க. இந்த 3 காரியங்களை அல்லாஹ் வெறுக்கிறான். அல்லாஹ் வெறுக்கக்கூடிய 3 காரியங்கள். இன்னல்லாஹ ஹர்ரம அலைக்கும் உகூகல் உம்மஹாத்தி. முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எவர் ஒருவர் தன்னுடைய தாயை அவமதித்து நடக்கிறார், தன்னுடைய தாய் தந்தையை அவமதித்து நடக்கிறாரோ அவரை அல்லாஹ் வெறுக்கிறான். இரண்டாவது சொல்றாங்க வ கஸரத்து சுஆலி, அதாவது தேவையற்ற பேசுகளை பேசிக்கிட்டே இருக்கிறார். ரெண்டாவது அதிகமாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அவர் இந்த எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பேசிக்கிட்டே இருப்பாரு, இல்லைன்னா ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார். இந்த குணத்தை அல்லாஹ் இருக்கிறான். மூணாவது சொல்றாங்க மாலி, பொருளாதாரம் பணத்தை வீணாக்குவதையும் அல்லாஹ் வெறுக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா முக்திரா பின் ஷுஅபார் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரியில 2408வது இலக்கமா இந்த ஹதீஸ் பதிவாகும். அப்ப இந்த மூணாவது செய்தி என்னன்னா, மாலி, பொருளாதாரம் பணம் இதை வீணாக செலவழிப்பதை அல்லாஹ் விரும்பல. இப்ப இந்த இடத்துல ஒரு அனாதையாக ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடியவர், அவர்கிட்ட புத்தி சுவாதீனம் இல்லை, அதை பராமரிக்கக்கூடிய தகுதி இல்லை, அவர்கிட்ட விவரம் இல்லை, அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்தாங்கன்னா நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதை அவர் வீணாக ஆக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது அவர்னால பராமரிக்க முடியாம போயிடும். அந்த அடிப்படையில அவங்க தெளிவாக ஆகின்ற வரையிலும் அவங்கள நீங்க தான் பாதுகாக்கணும். யார் அந்த பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கிட்டாரோ அவர் தான் அவரையும் பாதுகாக்கணும், அவருடைய சொத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறான். அது மட்டும் அல்லாமல் அவங்கள்ட்ட என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்க கடிஞ்சு நடந்துக்க கூடாது. அவங்களுக்கு 3 விஷயத்தில் குறையே வைக்க கூடாது என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஒன்னு வருது போகும், அல்லாஹ் என்ன செய்யுங்க, வருது போகும், அவங்களுக்கு உணவளிங்க, ஃபீஹா வகுசூகும், அவர்களுக்கு ஆடை அணியுங்க, கூடுலகும் கவலம் மறுப்போம், அவங்கள்ட்ட நல்ல முறையில் கனிவுடன் நீங்க பேச வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். இந்த பணத்தை முறைப்படி செலவு செய்யாமல் வீணாக செலவு செய்வதை அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடுமையாக எச்சரித்து காட்டுறதை நம்ம பார்க்கிறோம். யார் ஒருவர் அல்லாஹ் வழங்கிய பொருளாதாரத்தை வீணான முறையில் செலவு செய்கின்றாரோ அவரை அல்லாஹ் வெறுக்கிறான். அது மட்டுமல்லாமல் ஒருவர் தன்னுடைய அல்லாஹ் வழங்கியதை வீணான முறையில் செலவு செய்வதன் மூலமாக அவர் என்ன செய்யறாரு, அதனுடைய பரக்கத்தை இழக்கிறார். அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பரக்கத் அவர்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டுடும். நிறைய பொருளாதாரம் வரும், நல்லா காசு வருது, பணம் வருது, நல்லா வந்துகிட்டே இருக்குது, ஆனா இவருடைய செலவீனங்கள் எல்லாமே வீணான செலவீனங்களாக இருக்குது, ரொம்ப அத்தியாவசியமற்ற செலவீனங்களாக இருக்குது. அப்படின்னு சொன்னா அந்த பொருளாதாரத்தில் கிடைக்கக்கூடிய பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுறான், அபிவிருத்தி அவருக்கு கிடைக்காது. எந்த அளவுக்கு அவருக்கு பணம் வருதோ அந்த அளவுக்கு அவருடைய பணத்துல, அவருடைய பொருளாதாரத்துல என்ன செய்யாது, அல்லாஹ் அந்த பரக்கத்தை எடுத்துட்டானா அதுல எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. எனவே பொருளாதாரத்தை வீணாக ஆக்கக்கூடாது, அது வீணாக ஆகிவிடக் கூடாது, அது வீணடிக்க கூடாது என்பதற்காக வேண்டிய எல்லாம் உள்ள இறைவன் இந்த வசனத்தின் வாயிலாக யாருடைய பொருளாதாரத்தையும் யாருடைய பணத்தையும் என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க வீணாக்கிறாதீங்க. மேலும்
அனாதைகள், அதாவது ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய அனாதைகள், அல்லது அந்த அனாதைகளை ரொம்ப பலகீனமானவங்களாக இருக்கக்கூடியவருடைய சொத்துக்களை பாதுகாப்பது நமது கடமையாகும் என்பதாக இந்த ஹதீஸினுடைய விளக்க உரையில நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி பேசிய 3 வசனங்களிலும் அல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய அனாதைகளுடைய சொத்துக்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல எந்த விதமான குறையும் இல்லாமல் கொடுத்துடணும். நல்லதை கொண்டு கெட்டதை நல்லதோடு கலக்கக்கூடாது. அதாவது அவங்க சொத்தோட உங்க சொத்தை கலக்கக்கூடாது, அவங்க பொருளை உங்க பொருளோட சேர்த்து சாப்பிடக்கூடாது, எந்த குறையும் இல்லாம அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும் என்பதாக 3 வசனத்தில் பேசிய ரப்புல் ஆலமீன் இந்த 4 வசனத்தில் பேசிய அல்லாஹ் இந்த 5வது வசனத்துல சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, அவர் தெளிவானவராக இருந்தா கொடுங்க. அவங்க தெளிவானவங்களாக இருந்தா அவங்க சொத்துக்களை அந்த வயசுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்கள்ட்ட நீங்க ஒப்படைங்க. அவங்க அறிவாளியா இருந்தா கொடுங்க. அவர் விவரமான ஆளா இருந்தா அவங்க சொத்தை அவங்கள்ட்ட ஒப்படைங்க. இல்ல அவர்கிட்ட விவரம் இல்லை, அந்த சொத்தை பராமரிக்கக்கூடிய அளவுக்கு அறிவாற்றல் இல்லை, அந்த திறமை இல்லை, அந்த புத்தி சுவாதனம் குறைவா இருக்குது, மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு, அந்த சொத்தை பராமரிக்கக்கூடிய தகுதி இல்லாத நிலையில இருந்தாருன்னா கொடுக்காதீங்க, அதை நீங்களே வச்சிருங்க. அந்த சொத்தையும் பாதுகாருங்க, அவங்களையும் பாதுகாத்துக்குங்க. அவங்களுக்கு உணவு கொடுங்க, ஆடை கொடுங்க, அவங்கள்ட்ட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். எப்போ அவர் தெளிவா ஆகுறாரோ அப்ப நீங்க ஒப்படைங்க. அது வரைக்கும் என்ன செய்யுங்க, அதிலிருந்து இந்த ஜகாத் கொடுக்கறதுக்காக வேண்டியோ தான தர்மங்கள் செய்யறதுக்காக வேண்டியோ அவங்க பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் வியாபாரம் செய்யுங்க. அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு என்ன செய்யுங்க, ஜகாத்து தர்மங்கள் போன்றதை செய்யறதுக்கும் அல்லாஹு தாலா அனுமதி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இதுக்கு முந்தைய வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அதுக்கு அனுமதி கொடுக்குறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் சொல்றாங்க, அவங்களுடைய சொத்துல இருந்து நீங்க ஒரு வியாபாரம் செய்யுங்க, அந்த வியாபாரத்திலிருந்து ஜகாத்து போன்ற கடமைகளை நீங்க நிறைவேற்றி கொண்டு வாருங்கள் என்பதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுக்கிறார். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.